सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बे गौरी नारायणी नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. சின்ன சின்ன விஷயங்களை நாம் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பாடமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எஸ், நம்ம இதில் இந்த அனுபவப்பட்டோம், இதில் இந்த அனுபவப்பட்டிருக்கோம், இனிமேல் நம்ம பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். ஏன்னா எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணுங்கள், பணம் இருந்தால் தான் சார் மதிப்பு, பவர் இருந்தால் தான் சார் மதிப்பு அப்படின்னு நினச்சிட்டு எஸ் அதில் பின்னாடி போட்டின்னு இருப்போம். பட் வேதாந்தம் அது சொல்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு மாயையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் நவ் யூ ஆர், நீங்கள் இப்போ என்னவா இருக்கீங்க, எல்லாமே ஒரு மாயை. இந்த விஷயத்தினால நான் எப்படி மாறியிருக்கேன், எனக்கு ரொம்ப கோபமாக மாறியிருக்கேன், கர்வமாக மாறியிருக்கேன், நான் பெரிய இதாக மாறியிருக்கேன், இதனால் எல்லாத்தையும் திட்டுவேன், எல்லாத்தையும் பேசுவேன், அதுவும் மாயை தான். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மாயை தான். ஸோ இந்த வேதாந்த விஷயங்களை படிப்பது, வேதாந்த கருத்துக்களை, அந்த காலத்தில் பகவத்கீதை, அந்த காலத்தில் சில உபன்யாசங்கள்லாம் இருக்கும். முடிந்த வரையும் நீங்கள் இந்த உபன்யாசங்கள், வேதாந்தங்கள், இது போன்ற விஷயங்களில் கலந்து கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்திருக்கேன். நீங்களும் இந்த உபன்யாசம், வேதாந்தம் விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வி ஆர் கண்டக்டிங் த ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் ஒரு விஷயங்களை, இப்போ கடோ உபனிஷத்னா கடோ உபனிஷத், அதே மாதிரி மாண்டூக உபனிஷத், இந்த மாதிரி உபனிஷத்துலேருந்து ஐத்திரேய உபனிஷத், இந்த மாதிரி உபனிஷத்துலேருந்து ஒவ்வொரு லெக்சர் வி ஆர் கண்டக்டிங். ஸோ இதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இட்ஸ் அ ஜூம் கனெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூம் கிளாஸஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக 7397394829 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக விஷயங்கள், அந்த காலத்தில் நம்ம சாட்டர்டே சண்டே இல்லை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு உபன்யாசம் நடக்கிறது, ஒரு 10 நாள் உபன்யாசம் நடக்கிறதுனா அந்த உபன்யாசத்தில் நம்ம போய் கலந்து கொள்வோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதில் கொண்டு வரோம். வேதாந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு உபனிஷத்தை பற்றி எடுத்து அதனுடைய இதை எடுத்து பேசுகிறது, அல்லது நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய புராணத்தை எடுத்து பேசுகிறது, இது போன்ற தலைப்புகளில் எடுத்து பேசுகிறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா 7397394829க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. யூ கேன் ஜாயின் ஆன் தட் கிளாஸ். அதில் நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த இதை தூண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நெருப்பு நல்லா எழியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், எனக்கு நிறைய ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குது சார், எனக்கு சும்மா தெய்வீகத்தில் நாட்டம் இருக்குது சார்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் பெரிய பெரிய உபன்யாசர்கள்லாம் அற்புதமான வாய்ப்புகள், அற்புதமான பேச்சு திறமை, அற்புதமான விஷயங்கள்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப இப்போ என்னென்னா வாய்ப்புகள் கிடைக்காம, வாய்ப்புகள் இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதுவே அந்த மாதிரி குருமார்கள்ட்ட, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டேருந்து நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூ கேன் ஜாயின் ஆன் திஸ். அதே மாதிரி இதில் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவும் அவங்களுக்கும் இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 18/5/2026 உத்தராயணம், பராபவருஷம், வைகாசி மாதம் 4ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:23 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி இரவு 9:19 வரை திதியை, பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி, பிற்பகல் 2:23 வரை, பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதிய யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போமே. மேஷராசி அன்பர்கள், நண்பர்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் நம்ம நன்மைக்கு சொல்கிறாங்களா, அவங்க நன்மைக்கு சொல்கிறாங்களான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் பேசக்கூடிய விஷயத்தை எதுவும் நம்பக்கூடாது. ஃபேஸ்புக்கு, அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி பொதுவான தளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதன் மூலமாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்ட்ட யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதே சமயத்தில் நான் யாரும் இல்லாத அன்பு, அந்த மாதிரி அன்பெல்லாம் யாரும் வைக்க மாட்டேன், அம்மா அப்பா தான் எல்லாமே. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கும் இது சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் இது சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணுறது நல்லது. இப்போ வரைக்கும் எதாவது இருந்ததுன்னா அதை உடனே வி மஸ்ட், அது என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு.
ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. இன்றைக்கி 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று தான் தன் குடும்பம் அப்படின்னு 2 அணம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் அர்ப்பணிச்சிடுவாங்க, குடும்பம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி கவனங்கள் இருக்கவே இருக்காது. சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்குது. எங்கே சார் ஃபேமிலியை பற்றி யோசிக்க, வீட்டில் ஒரு கெஸ்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் இந்த ரோலில் என்ன, குடும்பத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினம் கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே 50-50ன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைய தினத்தில் சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். 2 விதமான குணாதிசயங்களும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எப்படி இருக்கோ அது தகுந்தாப்பில் உங்களுடைய மூட் ஸ்விங் வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2-3 நாள் அப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும். மூத்த சகோதரிகள் மூலமான பணவரவுகள் உண்டு. ஒரு வேலை செஞ்சால் அதற்குண்டான பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பிரயாணம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. மற்றவர்கள் உங்களுக்கு குற்றம் சொன்னால் பின்னாடி இதே வாய் உங்களை பாராட்டும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பைரவர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்களுக்கு விரயங்களும் இருக்குது, சாதகம் இருக்குது. சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி, அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா போட்டுக்கிறதும், அதே மாதிரி ஏதேனும் ஒரு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஏதேனும் பின்னாடி வளரக்கூடிய சில பொருட்களில் விரயங்கள் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பங்கு. 2வது, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, ஆன்சைட்டுக்காக முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விரயங்களையும் அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில நடக்காத தான் செய்யும். நடக்காது இருந்ததுக்கு என்ன தவறு நம்மக்கிட்ட இருக்கா, மற்றவங்ககிட்ட இருக்கா, எனி மிஸ்டேக், அதாவது என்ன மிஸ்டேக் நம்ம வந்து பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஆய்வு பண்ணிங்கன்னா, ரீசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வேலை வாய்ப்பு கூடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் இந்த விரயம் அப்படிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரனுடைய நிலையை வைத்து தான் அதை வந்து நான் சொன்னேன். அதை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமான நாள். பாப்பா இந்த மாதிரி பலன்கள் சொல்கிறதுக்கு நானே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ வாழ்க்கை எப்போவுமே இப்படி சொல்லிட்டு இருக்குமே, அப்படி சொல்லிட்டு இருக்குமே ஒரு வருத்தம் எனக்கே இருந்தது. அதாவது இவங்களுக்கு பலன் வந்து சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். எல்லாமே சக்ஸஸாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு 20% வீக்காக இருந்தது அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. சளி, நீர், தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஜாக்பாட்டான டே தான். சில விஷயம் எனக்கு செல்ல சார் அதாக்கும் இதாக்குன்னா உங்கள் தசாபுத்தி தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்க்கணும். ஆரோக்கியத்துக்கு அக்கறை கொடுங்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருந்துட்டுருக்கு. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் வாலண்டியராக நம்மளே ப்ராப்ளத்துக்கு போகக்கூடாது. யாருக்கான சப்போர்ட் பண்ணுறோம்னா அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் எக்ஸாக்டாக ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வி வில் சப்போர்ட் பட் த ப்ராப்ளம் வித் தெம், அதாவது அவங்கக்கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அது நம்மளுக்கே அது பின்னாடி ரிவர்ட் அடிக்கும். அதனால் தேவையில்லைன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், லாங் ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அப்பா மூலமான ஒரு சில அறிவுரைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குருமார்களை சந்திக்கிறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகிறது, சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் மெருகேற்றக்கூடிய அளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். லைஃப்பில் வந்து தோத்துட்டேன் சார், நிறைய ப்ராப்ளம் இருந்துன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி மீண்டு எழறதுக்குண்டான வாய்ப்புகள், பெரிய சான்ஸை வந்து பகவான் கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்றைய தினத்தில் எனக்கு படுது. கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வந்து என்ன சார் ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பாதிப்பை கொடுக்கலாம். நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி உங்களுக்கு நன்மையாக அமையலாம். இந்த 2 சான்சஸும் இன்றைய தினத்தில் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னால், குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பலன்களை நம்ம வந்து அஸ்ட்ராலஜர்கிட்ட நம்ம வந்து கேட்போம். அதனால் இந்த காலகட்டத்தில் எதையும் நிர்ணயிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. புது காரியத்தை ஆரம்பிக்காங்க. பழசில் ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ், பழசில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து இன்றைக்கி ஆய்வு பண்ணிங்கன்னா, நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா? எஸ், சாதகமாக இருக்குது. பட் ஆனால் பாதகமாகவும் இருக்கா? எஸ், பாதகமாகவும் இருக்குது. எப்படி சார் ரெண்டையுமே சொல்கிறீங்க, இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க அப்படின்னா, நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும், முடியும் பொழுது விசேஷமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும் சார்? நான் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் பகல் நேரத்தில் பரவாயில்ல, மாலை நேரத்தில் ஒவ்வொரு டிசிஷன் இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். விருச்சிக ராசி நண்பர்கள் என்றைக்குமே திறமையாக வந்தவர்கள், உழைச்சி வந்தவர்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்தவர்கள். அதனால் கட் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ பேசுகிறது, இந்த இடத்துல இவ்வளோ செயல்படுத்துறது, இந்த இடத்துல இவ்வளோ நேரத்தை ஒதுக்குறது, இந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்தாப்பில் அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை செயல்படுத்துறது, இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஜோக் சொன்னால் இவங்க விரும்புகிறாங்களா? இல்லை, உடனே அதுலேருந்து ரிட்டர்ன் ஆயிடுங்க. இவங்களுக்கு அறிவுரை சொன்னால் விரும்புகிறாங்களா? இல்லை, அப்படியே பின்னாடி வாங்கிக்கோங்க. இவங்க வந்து நல்லது சொன்னால் பிடிக்குதா? இல்லை, அப்படியே பேசாமல் இருந்துருங்க. ஸோ மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி மாறிட்டிங்கன்னா எந்த கிரகண்லேயும் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் கொடுக்காது. ஸோ மார்னிங் டயத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துருக்கு. கண் சம்மந்தமான உபாதை, ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறது, லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறது, கண், கழுத்து, முதுகு, அதே மாதிரி L4 L5 இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்களாக அமையும். இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகங்களே ரொம்ப டாப்பாக இருக்குது. நினச்ச காரியத்தை சாதிக்கிறது, மற்றவங்கள மூலமாக சாதிக்கிறது, எதை எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உண்டான சக்திகள் பூரா நிறைவேறும் உங்களுக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் கிடைக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில விரயங்கள் இருக்கும், சில பேர் உங்களை விட்டு போவாங்க, சில பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ யார் என்னென்ன குணாதிசயங்களும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், சளி, காய்ச்சல், அதே மாதிரி ஒத்த தலைவலி, அதே சமயத்தில் சின்ன ஃபீவராக இருக்குது, கோல்டாக இருக்குது, இது போன்ற விஷயங்கள் தான். பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை எடுத்து அதை முழுமையாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். யாரை எப்படி அதுக்கு பயன்படுத்திக்கணுங்கிறத சாணக்கிய நிதி நூல் சொல்லியிருக்கு. அதை பயன்படுத்திட்டா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் வந்து நிறையா இருக்கும். எப்படி இந்த சேஞ்ச் நிறையா இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கற்றுப்போம் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பெரிய மனிதரை இன்றைக்கி ஆண்டவங்க முன்னாடி காமிக்கிறார், நாமளும் இப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அதே சமயத்தில் ஒரு நபர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட சொல்கிறாரு, இதே பிரச்சனை இதை இந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதே ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ கண்களுக்கு காண்பிக்கிறவர்கள் பூரா பார்த்துட்டிங்கன்னா, நீ இதுக்கு போகாத, இதுக்கு போ, இதுக்கு செல்லாத, இதுக்கு போ, இதுக்கு போகாத, போகும், இது போன்ற இயற்கை உங்களுக்கு கூட துணை நின்றுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய அதிசயமான உலகம். அந்த அதிசயமான உலகத்தில் இந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அது குறிப்பாக இன்றைய தினத்தில் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கவிஞராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயம் சினிமாவில் டைரக்டராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குற பாடல் ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு கருத்துக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராமபிரானுடைய வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மகர ராசி நண்பர்கள். கும்பராசி நேயர்களே,
கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சாதகமாக இருந்துருக்கு. ஆனால் வேலை வாய்ப்பில் மட்டும் டக்குன்னு வேலையிலேருந்து நின்றப்படாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு குழப்பத்தில் இருக்க, டக்குன்னு நின்றாதீங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தானாகவே மதிப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். வாலண்டியர் இவங்க நம்ம பேசலை, பட் நம்ம போய் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும். நல்ல உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அறிவுரையாக இருந்துருக்கும். ஏதோ ஒரு நல்லது என்கிட்ட இருக்குது, நல்லது வந்து நடத்திட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது குறிப்பாக இன்றைய தினத்தில் அனுபவபூர்வமாக நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மீனராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சார் எனக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு லோன் கூட வராது சார், ரொம்ப அக்கௌண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துட்டுருக்கு சார், ஐம் என்ன சொல்கிறது, ஃபெடப்பில் இருக்கேன் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து ஒரு உண்டியல் எடுத்து சேர்த்து வைங்க. நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் சேர்த்து வைங்க. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நான் சொல்கிறேனே, ஒருவேளை உங்களுடைய ஜாதகமோ இல்லைனா தசாபுத்தியோ உங்களை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். பட் ஏதோ ஒரு 20% கோச்சாரத்தில் நல்லா இருந்தால் போதும் இல்லையா, அதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. மீனராசி என்பர்கள் இன்றைக்கி சேமிப்புக்கு நல்லா இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முதலீடு சேர்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வீட்டிலேயே தொழில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. தொழில் எது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்காதீங்க, லீவ் போடாதீங்க. இன்றைக்கி முழுமையாக அதில் இறங்க உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக மீனராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன்கள். எதையோ நினச்சி எப்படியோ நினச்சி அதை பயந்துட்டு இருக்காதீங்க. ப்ரொசீட் வித் த குட் திங்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் மாறும். மீனராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சக்தி கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நான் ஏற்கனவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், அதாவது குரு பகவான். இந்த குரு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட், நம்ம கோயிலுக்கு போகிறோம், நிறையா அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க, ஒரு வேளை நானும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். இதனுடைய வேதாந்தம் கொஞ்சம் உற்று நோக்கி கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரிய வரும். யார் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமியாக இருந்திருக்கார், எந்த திசையை பார்த்துருக்கார். சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி சுவாமியாக இருக்கார். கோயிலில் ஒரு சிவபெருமான் இருப்பார், மூலஸ்தானத்தில் இருந்துருப்பார். ஆனாலும் பைரவராக அந்த பக்கம் இருந்துருப்பார், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு பிரதிபலிப்பை வெளியில் வந்து கொடுக்குறார். கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, தனக்கு ஏற்றக்கூடிய சக்தி. நம்மெல்லாம் பெரிய ஆன்மீக நம்பிக்கையாளர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஆழ்ந்து கூர்ந்து புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க, மிகப்பெரிய முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்க, என்னால் தலை சுற்றுது சார், உண்மையாகவே சொல்கிறேன். ஃபேமிலி டிசிஷன் எடுக்கிறதுக்கு, பிஸ்னஸில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஃபினான்ஷியலில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு நேராக தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வியாழக்கிழமை நாள் போய் உட்காந்துருங்க. அந்த நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். போய் உட்காந்து கண்ணை மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 பேரிச்சம்பழம் முல்லைப்பூ சாமிக்கு சாத்திட்டு மனசார வேண்டுங்க. 2 விளக்கேற்றிட்டு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்தாங்க, கோயிலில் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க, யாரையும் கண்டுக்காதீங்க. உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா தியானம் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட மட்டும் அந்த அளவுக்கு பலம் இருக்குது. நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குவஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும், குவஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். நடைமுறையில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவார். ஏன்னா குரு என்பவர் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அந்த குருவை நினச்சிட்டா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மாறி ஒரு மாற்றமாக கொடுப்பார். ஆனால் 10 சப்ஜெக்டை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்காதீங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டில், குழப்பம் இருக்கிற சப்ஜெக்டில் மட்டும் உட்காந்து ஒரு 21 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உண்மை, இது அனுபவபூர்வமான உண்மை. ஸோ இந்த வாரம் கிடைக்கல, நீங்கள் கிரகங்களில் செல்ல நெக்ஸ்ட் வீக் உங்கள் திருப்பியும் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமர் மகேஷ்.